மூக்குல அடிபடுறது வந்து ரொம்ப காமனான விஷயம். ஆக்சிடென்ட் ஆகும்போது மூக்குல அடிபடும். கீழ விழும்போது மூக்குல அடிபடும். டக்குனு எங்கேயாவது இடிச்சா அடிபடும். சம்டைம்ஸ் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க வந்துட்டு திடீர்னு பிரேக் போடும்போது, முன்னாடி உட்கார்ந்தவங்களோட ஹெல்மெட்ல பட்டு மூக்குல அடிபடும். ஸோ இந்த மாரி மூக்குல அடிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப காமன். மூக்குல அடிபட்ட உடனே மூக்குலேருந்து ப்ளீடிங் ஆகுது, ரத்தம் வருது அப்படின்னா, மூக்கு எலும்பு உடைஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேசல் போன் ஃப்ராக்சர். ஸோ நேசல் போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்துட்டு மூக்கோட ஷேப் வந்து மாறியிருக்கா? அதாவது நார்மல் ஷேப்போட அடிபட்டதுக்கு அப்புறம் மூக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கோணலா இருக்கா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது வந்துட்டு மூக்கு அடைப்புதா? அதாவது அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு சைடு மட்டும் எனக்கு ரொம்ப மூக்கு அடைக்குது. இது 2 விஷயம் பார்க்கணும். இந்த 2 விஷயமே இருந்துச்சு அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நேசல் போன் ஃப்ராக்சர் ஆன செக்மெண்ட் வந்துட்டு விலகி இருக்குன்னு அர்த்தம். அதாவது டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கிற நேசல் போன் ஃப்ராக்சர் நம்ம கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் வந்துட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வரணும். ஸோ எப்போ சர்ஜரி பண்ணணும்? ஸோ அடிப்பட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டா வந்து நம்மளுக்கு வந்துட்டு உள்ள வீக்கம் வந்துடும். ஒன்று வீக்கம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சர்ஜரி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வீக்கம் எல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணணும். ஒருவேளை சர்ஜரி பண்ணாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் மூக்கெலும்பு வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதே ஷேப்ல தான் வாழ்நாள் ஃபுல்லா மூக்கு வளைஞ்ச மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மூக்கு அடைப்பு வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு மூக்கு அடைச்சிட்டே இருக்கும்.